தோழர்களே வணக்கம். சட்டமன்றத்தை பார்த்துருப்பீங்க. சட்டமன்றம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பர்சனலாலாம் ஹர்ட் ஆச்சு. என்னடா சட்டமன்றத்தில் இப்படிலாம் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லி முன்னாள் சிஎம் அவர் கண்டிக்கிறார்ல, அது நியாயமா? கொளத்தூர் தொகுதியில முன்னாள் சிஎம்ஐ எதிர்த்து நின்ற விஎஸ் பாபுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் ஜெயிக்க? அவரு மிஸ்ஸாவை பார்த்தவர், மிஸ்ஸா கொடுமை அனுபவிச்சவர், எமர்ஜென்சியை பார்த்தவர், இத்தனை வருஷம் கட்சியில இருக்காரு, பிஜேபி எடுத்து எவ்வளோ ஆப்போசிட்டா பேசியிருக்காரு, எதிர்த்து போராடுறாரு. அந்த மாதிரியான ஆளு சிஎம் ஆகலன்றது வேற. ஆனா ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏவை கூட ஆக முடியாம தோக்குறாருல்ல. அப்போ அந்த கேண்டிடேட் அவ்வளோ ஒர்த்தா விஎஸ் பாபு? அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் இவரை ஜெயிக்கிறதுக்கு? ஆனா தோக்குறாரு இவரு. ஏன்னா வெறும் சினிமாக்காக விழுந்த ஓட்டு, வெறும் ஒரு முகத்துக்காக விழுந்த ஓட்டு. அந்த மாதிரியான ஓட்டுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் சிஎம் ஆகலன்றது வேற விஷயம். ஆனா அவருக்கு இருக்கிற திறமைக்கு அங்க நின்ன கேண்டிடேட் தகுதியா? அவர் தோக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு தலைவரை நீங்க போற போக்குல கிண்டல் பண்றீங்க. பிரச்சாரம் பண்ணும்போது அப்படிதான் அங்கிள் அப்படின்னு கிண்டல் பண்றீங்க. கரூர் சம்பவத்துல இவர் என்ன நம்ம பேசினாரு? என்னதான் இருந்தாலும் ஒரு தலைவன் தான் தொண்டை இறக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை கடந்து போங்கன்னு முன்னாள் சிஎம் ஸ்டாலின் பேசினார். ஆனா நீங்க என்ன நம்ம பேசுறீங்க? ஸ்டாலின் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் தொண்டர்களை விட்டுருங்க. உங்க மேல குற்றச்சாட்டு வச்சா அது திமுக சதி. நீங்க மட்டும் ஆதாரம் இல்லாம அவங்க தான் பண்ணாங்கன்னு நீங்க பேசுறீங்க. ஆனா அவர் அப்படி பேசவே கிடையாது. நீங்க போற போக்குல அவரை நீங்க அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய தலைவர் இல்ல. அவர் தோக்கலாம்னு நீங்க நினைக்கலாமா? காமராஜர் தோத்தப்ப அண்ணாவால் அதை தாங்கவே முடியல. அண்ணா சிஎம் ஆகிறாருல, அப்போ சிஎம் ஆகிற டைம்ல சொல்றேன், 1967 கதை இது. ராத்திரியோட ராத்திரியா போயிட்டு காமராஜரை பாக்குறாரு அண்ணா. அவர் மனசே வந்து கேட்கல நீங்க தோத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் உண்மையானவங்க. பெரிய தலைவர்கள் தோக்க கூடாதுங்க. அது ஜனநாயகத்துக்கே சரியா இல்லைன்னு அர்த்தம். அது பெரிய தலைவர்கள்லாம் கண்டிப்பா சட்டமன்றத்துல இருக்கணும். அப்ப அவர் தோத்ததை நீங்க கேலி பண்ணினே இருக்கிறீங்க. அந்த மாதிரிதான் அந்த ஆதவ அர்ஜுனா 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூரை முடிச்சு விட்டோம், அடுத்த வாட்டி சேப்பாக்கம் அப்படின்றாரு. இந்த ஆதவ அர்ஜுனா யாரு ஃபர்ஸ்ட்? ஸ்டாலின் அளவுக்கு ஸ்டாலினை பத்தி பேசலாம் அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் கேட்கலாம்ல. ஏன் அப்போ ஒருத்தரை வந்து நீங்க இவ்வளோ கீழ்த்தரமா வந்து பேசுறீங்க? நீங்க முதல்ல டிஎம்கேல இருந்தீங்க ஆதவ அர்ஜுனா. அங்கே வந்து உங்களுக்கு சரியான சீட் ஏதோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விசிகாவுக்கு வந்து சேர்றீங்க. விசிகால வந்து சேர்ந்த பிறகு ஒரு எம்பி சீட்டுக்கு அவ்வளோ போராடுறாரு. யாரு? திருமாவளவன் அவர்கள் போராடுறாரு எம்பி சீட்டுக்காக. அன்னைக்கு எம்பி சீட்டு கிடைச்சிருந்தா அதை இவருக்கு கொடுத்துருப்பாங்க, அவர் அங்கேயே இருந்திருப்பாரு. அன்னைக்கு எம்பி சீட் கிடைக்காதனால திரும்ப அங்கேருந்து ஏடிஎம்கே கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேட போகிறாரு. அங்கேயும் கிடைக்கலன்ற பட்சத்துல இவர் கட்சி ஆரம்பிக்கிறார், அங்கே போய் சேர்ந்துட்டாரு. அப்போ எத்தனை இடத்துக்கு தாவிட்டே வராருல்ல. அவங்கெல்லாம் கொள்கைவாதியா? ஸ்டாலின் தோக்கிறத கிண்டல் பண்ணலாமா நீங்கெல்லாம்? இப்போ இதுக்கு வேற நீங்க புள்ள பையன் உதாரணம்லாம் கொடுக்குறீங்க. ஒரு புள்ள பையன் உதாரணம்லாம் கொடுக்கலாமா? யாரோ இப்படி தேடிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன பையன் வந்து யாரை தேடுறீங்க அப்படின்றானா, நாங்கள் அப்பாவை காணோம் அப்பாவை காணோம்னா ஒரு பையனுக்கு அது ஹர்ட் ஆகுமா ஆகாதா? ஓ, என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா பையன், எதிர்கட்சி தலைவர் அவரோட பையன். ஒரு பையனுக்கு தன்னோட அப்பாவை பத்தி பேசும்போது நியாயமா பேசுங்க, கோவம் வருமா வராதா? அப்போ அந்த இடத்த நீங்க டச் பண்ணலாமா? அப்பா பையன் உதாரணம் சொல்லி நியாயமா? இன்னைக்கு அதனால அவர் என்ன போட்டிருக்காரு, பொண்டாட்டி கதை தெரியுமான்னு கேட்கிறாரு. பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கதை சொல்றாங்க. அப்போ இது சட்டமன்றத்தை ஆரோக்கியமான அரசியல் இருந்து பர்சனலா அரசியல் கொண்டு போற மாதிரி தான் இருக்கு இந்த பேச்சு. அதுக்கு நீங்க தானே ஆரம்பம். இப்போ நீங்க ஆரம்பிச்சு வச்சத இவங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி பேசிட்டாங்களன்ற மாதிரி சில பேர் பேசுறாங்கல்ல. ஆனா ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான்ன்றத பத்தி யாரும் பேசவே மாட்டாங்கல்ல. நீங்க தானே புள்ள பையன் கதையை ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அது தப்புன்றது யாரும் பேச மாட்டாங்க. இப்போ த்ரிஷா வந்து உங்க கூட வந்தா த்ரிஷாவை தான் திட்டுறாங்க, யாரும் உங்களை திட்ட மாட்டுறாங்க. அதோட பங்கு உங்களுக்கு தானே இருக்குது. ஆனா ஒரு பொம்பளைய மட்டும்தான் திட்டுவாங்க, உங்களை திட்ட மாட்டாங்க. அப்படின்னா கண்மூடித்தனமா உங்க மேல அவங்க ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்கல்ல, அது சரியான்றதுதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்குமே இந்த பர்சனலான விஷயத்தெல்லாம் நீங்க தொட்டிருக்க கூடாதுன்னு தான் என்னோட கருத்து. அதே நேரத்துல இப்படின்னு ஒரு சைகை காட்டி வேற சொல்றீங்க. இப்போ சபாநாயகருக்கு வருவோம். சபாநாயகர் உதயநிதி பேசும்போது ஆதாரம் இல்லாத பேசக்கூடாதுன்னாரு, தடுத்து நிறுத்தினாரு, சபை குறிப்பிலிருந்து நீக்கினாரு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசும்போதும் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது, சபையின் குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாரு. ஆனா நீங்க பேசும்போது மட்டும் அதை பத்தி எதுவுமே கேட்கல. பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்க சொல்றீங்க, உடனே எதிர்கட்சியில இருந்து பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதாரம் கொடுங்கன்றாங்க. சட்டமன்றம்ன்றது என்ன தெரியுமா? பொது வெளியில பேசுற மாதிரி பேச முடியாது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கணும், போற போக்குல சொல்லக்கூடாது. அப்படி உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா, இதோ இந்த இடத்துல இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு லஞ்சம் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதுக்கு பேர் ஆதாரம். வெறுமனே நீங்க ஊழல் பண்ணீங்க, நீங்க லஞ்சம் பண்ணீங்கன்னு சட்டமன்றத்தில் எப்படி பேச முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இவர் எழுந்து ஆதவ அர்ஜுனா ஒரு 500 கோடி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துங்கன்னா அதை விட்டுருவீங்களா?
நாங்கள் எப்போ வாங்கினோம், ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்போது பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று அவங்க வாங்கினாங்கன்னா நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. அவங்க அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதை சபாநாயகர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்போது இவங்க கிட்ட ஆதாரம் கேட்கும்போது உங்ககிட்ட சபாநாயகர் ஆதாரம் கேட்கணும்ல. உங்களுக்கு மட்டும் என்ன எக்ஸ்கியூஸ் இருக்குது அதில்? அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று வந்து வைரலாக போச்சு ஒரு வீடியோ. யாரோ 2 பேர் இப்படின்னு பண்ணிட்டு யாரையோ கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்குள்ள பேசினாங்களா? ஏன்னா அது ஆடியோ கிடையாது. அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதையோ எடுத்து கூட உங்க கூட இணைச்சு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க போல இருக்கு. அது வைரல் ஆகவோ அதை பற்றி சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, உருவக்கேலியோ சைகை மூலியமா இந்த கிண்டல் பண்றதெல்லாம் பண்ணா அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுக்கப்படும், அது வெளியில வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. இப்போ இதை சொல்றாருல்ல, நீங்க இன்னொருத்தரை இப்படி பண்ணி கிண்டல் பண்றீங்கல்ல, சைகை மூலியமாவோ உருவ கேலி பண்ணியோ, அதை ஸ்டாலின் அவர்கள் வெளியே பண்ணாரு, சட்டமன்றத்தில் பண்ணல. இது சட்டமன்றம், அது நேரலையில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை பண்ணி நீங்க யாரை முடிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? இது வந்து கிண்டல் கிடையாதா? இதுக்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்கலாமா? 2 நாளைக்கு முன்னாடி தான் இப்படிலாம் கிண்டல் பண்ண கூட சைகை மூலியமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சபாநாயகர் சொன்னாரு. இப்போ மட்டும் இப்படி பண்ணிக்கலாம்னு அனுமதி கொடுக்குறாருன்னா எது உங்களுக்கு மட்டும் அந்த எக்ஸ்கியூஸ்? அதே மாரி நாங்கள் மினிஸ்ட்ரி கொடுத்தோம், நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, இது வந்து நீங்கள் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் தான் உனக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்தோன்னு அவங்க சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போது அவங்களோட உரிமை அது. இன்னைக்கு நீங்கள் சிஎம் அப்படின்னா அவங்க கொடுத்த ஆதரவால் தான் நீங்கள் இன்னைக்கு சிஎம். இப்போ நாளைக்கே அவங்க ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நீங்களே சிஎம் இல்லை. அப்போ நீங்கள் மினிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் உங்களுக்கு சிஎம் பதவி கொடுத்தோன்னு அவங்க சொல்லலாம்ல. இதை அந்த கட்சிகள் திருப்பி கேட்கணும்ல. இதை நீங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறீங்க இதை இந்த மாதிரி? அப்போ நீங்கள் கொடுத்தது கணக்கு வராதுல்ல. நீங்கள் மினிஸ்ட்ரி கொடுத்தீங்களான்னு திமுக பற்றி கேட்குறீங்க. ரைட், ஒரு நல்ல கேள்வி தான், கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தம். ஆனால் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் கொடுத்தாங்களா மினிஸ்ட்ரியில் எல்லாம் கட்சிகளுக்கு இடம்? அவங்கெல்லாம் நல்ல தலைவர்கள் சொல்கிறீங்கல்ல, இவங்கள மட்டும் கேள்வி கேட்குறீங்கல்ல, அவங்கெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா? அதில் 2 பேரும் உங்களோட கொள்கை தலைவர் வேலையில, அண்ணா காமராஜர்லாம். எம்ஜிஆரை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் நடத்தினாரா? ஜெயலலிதா மேடம் 200 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவங்க கூட்டணியை வந்து ஆட்சி நடத்தினாங்களா? அப்போது ஒருத்தரை மட்டும் நீங்கள் புகழ்ந்து பேசுவீங்க, இன்னொருத்தங்களை வந்து நீங்கள் மட்டம் தட்டி பேசுவீங்க அப்படின்னா, இப்போ இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்கள தானே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. எல்லா தப்பையும் தூக்கி இவங்க மேலேயே போட்டிங்கன்னா அது நியாயமா? இந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, எம்ஜிஆர் நல்லவர், கலைஞர் கெட்டவர்னு. போய் வரலாறுலாம் பாருங்க, கலைஞர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போதான் உங்களுக்கு ஒன்னாச்சும் புரியும். நீங்க போற போகல பொய்யான சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்க. ஆனா 1900 இருந்து நீதி கட்சி 1921 இருந்து நீங்க இப்ப வரைக்கும் பாருங்க, எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதுல கலைஞரோட பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு போய் பாருங்க. இன்னைக்கு சாதியை நீங்க எல்லாம் ஒழிச்சிட்டோன்றீங்கல்ல, சாதி எது ஒழிச்சிச்சு? சினிமா முகம் தான் ஒழிச்சிச்சுன்னு கூட வச்சுருப்போமே. ஆனா நிறைய இடத்துல சாதி பத்தின கேண்டிடேட் நின்னாங்க. ஆனா கலைஞர் என்ன நம்ம பண்ணாரு? கலைஞர் இந்த மாதிரி வசீகரமான முகம்லாம் கிடையாது. அவர் என்ன நம்ம பண்ணாரு? சமத்துவபுரம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அங்கே 40% வந்து பட்டியல் சமூகம், 25% வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம், இன்னும் ஒரு 25% வேற சமூகம். அப்படி 237 இடங்கள்ல தமிழ்நாட்டில் சமத்துவபுரம்னு ஒரு திட்டம் கொண்டு வராரு. இந்த மக்கள் ஜாதி பார்க்கல ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்நேரத்துக்கு அந்த திட்டம் வந்து எப்படி வந்து சக்சஸ் ஆயிருக்கணும்? இவங்க அரசாங்கத்தால் அந்த மாதிரி தான் செய்ய முடியும். மக்களே தப்பு, மக்களே சரி கிடையாது, ஜாதி ஊறி போயிட்டு அவ்வளவு கேவலமா இருக்கிற மக்கள் நம்ம எல்லாம். அப்போ அரசாங்கத்தால ஒரு திட்டத்தை முன்னெடுக்க தான் முடியும். அந்த மாதிரியான திருமாவளவன் ரொம்ப பாராட்டுவார் அந்த திட்டத்தை. யாரும் யோசிக்க கூட முடியாத திட்டம் அது. ஆனா அந்த திட்டத்தை வந்து மக்கள் ஒண்ணு சேர்ந்து அதை வந்து தூக்கி பிடிக்கல. அப்போ யாருக்கிட்ட தப்பு இருக்குது? மக்கள் கிட்ட தானே தப்பு இருக்குது. நம்மளால திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தானே எடுத்துன்னு வந்திருக்கோம். அவர்கிட்ட உங்களை மாதிரியான கவர்ச்சி இல்லை முகத்துல. அவர் உங்களை மாதிரி சினிமா நடிகர் கிடையாது, இந்த மாதிரி நீங்க இது சொன்னாலும் கத்துறதுக்கு. அப்போ அவர் திட்டமே முன்னெடுக்காத மாதிரி நீங்க சொல்லிட்டு போறீங்க. சரி, அவர் பண்ணல, எம்ஜிஆர் ஜாதியை ஒழிச்சிட்டாரா? உங்களோட மானசீக குரு மாதிரி சொல்றீங்கல்ல, தெய்வம் மாதிரி பேசுறீங்கல்ல, எம்ஜிஆர் ஏன் சாதியை ஒழிக்கல? அப்புறம் 50 வருஷமா ஊழல் நடக்குதுன்றீங்கல்ல, 50 வருஷத்துல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்தே ஒரு 30 வருஷம் ஆண்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அவங்க ஒழிக்கல? ஏன் அதை பத்தி பேசவே மாட்டீங்க? 50 வருஷம் திராவிட கட்சியில அவங்களும் தானே பங்கு இருக்கு. ஜெயலலிதா ஜெயலலிதா எம்ஜிஆர் நல்லவங்க, ஆனா ஊழலே ஒழிக்கலையே. கலைஞர் கெட்டவர், அவர் மட்டும் தான் ஊழல் பண்ணாரு, அவர் மட்டும் தான் திராவிட கட்சி, அவர் மட்டும் தான் 50 வருஷம் ஆண்டு இருக்கிறார். இப்படிதானே எல்லாரோட பேச்சும் இருக்குது.
அப்போ ஒரு பொதுவான நியாயமான பேச்சு இருக்கணும். கலைஞரை பத்தி முதல்ல போய் படிச்சுட்டு அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அவரை பத்தி பேசுங்க. போற போக்குல ஒருத்தரை குறை சொல்லினே இருந்தா துண்டா தூக்கிறீங்க. காமராஜரை தூக்கிறீங்க, எம்ஜிஆரை தூக்கிறீங்க, ஜெயலலிதாவை தூக்கிறீங்க, இவங்களை மட்டும் மொத்தமா நிக்க வச்சு அடியாடினு அடிக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றீங்கல்ல, அந்த திராவிட கட்சி உங்க கூட தான் இருக்குது இன்னைக்கும். அவங்களுக்கு இல்லாத அறிவு அவங்களுக்குலாம், அவங்க யார் கூட எப்போ நிக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ கொள்கை ரீதியா புடிப்போட இருக்கிறவர் கலைஞர். நீங்க போற போக்குல குற்றச்சாட்டு வச்சுட்டு போயினே இருக்கணும். அப்படி பேசிங்கன்னா எல்லாத்தையும் நியாயமா, நீதியா, நேர்மையா பேசணும். ஒருத்தரை மட்டும் பிடிச்சி அநியாயமா போட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன பேச சொன்னீங்களே, பேசினா இப்படி போறீங்களே, 5 நிமிஷம் பேசுறதுக்கு இப்படி அப்படின்றீங்கல்ல. உங்களை பேச சொன்னது, இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, கரண்ட் இல்லை, இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு பாதிப்பாயிருக்கு, கோவையில் 10 வயசு குழந்தை செத்து போச்சு, கும்மிடிப்பூண்டில் 3 வயசு குழந்தை செத்து போச்சு, உங்கள் கட்சி எம்எல்ஏ ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான், உங்கள் கட்சிக்காரங்க 2 பேர் கார்லேயே ஒரு பொண்ணுக்கு போதை மருந்தை கொடுத்து தப்பு பண்ணியிருக்கான், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் வாய் திறக்கவே மாட்டீங்களே, ஒரு கண்டனங்கள் கூட இல்லையே. இதே ஸ்டாலின் பீரியட்ல நடந்திருந்தா என்னன்னா பேசியிருப்பீங்க. அந்த பேச்சை தான் பேச சொல்றாங்க, வாய் தரங்க சார் அப்படின்னு. நீங்க வாய் திறந்து எதுனா ஒன்று பேசுங்க சார்னு சொல்றதுக்கு பேச சொல்ல. உங்களுக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, யாரு வேணா என்ன வேணாலும் பேசலாம், எல்லாருக்கும் வாய் இருக்குது. ஆனா ஒரு சிஎம் பேசுங்க சிஎம் அப்படின்னு சொன்னா நாட்டு மக்களுக்காக பேசுங்க சிஎம்னு அர்த்தம். நாட்டு மக்களுக்கு தப்பு நடந்துட்டு இருக்கு, அதை கண்டிங்க சிஎம்னு அர்த்தம். இன்னைக்கு சட்டமன்றம் சினிமா மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றது என்னோட கவலை. அதே நேரத்தில் இன்னைக்கு சினிமாவில் ஒன்று பண்ணிப்பாங்கல்ல சண்டை, அந்த மாதிரியும் சட்டமன்றம் ஆயிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கவலை. நம்ம ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி மாற்றணும், கிளீனான சொசைட்டியாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல, அந்த இடத்துல இன்னொன்னும் வந்து சேருதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் சினிமா மூட நம்பிக்கையை ஒழிக்க நம்மளுக்கு உதவிச்சு, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு சொல்கிறதுக்காக சினிமா உதவுச்சு. ஆனால் இன்னைக்கு சினிமா நம்மளை அறியாமையை நோக்கி கூட்டிட்டு போதோ அப்படின்ற மாதிரியான வருத்தம் எனக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னா, கேள்வி கேட்காம ஒரு படத்தில் நடிச்சு இவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிட்டாலே அவர் சொல்றது சரி அப்படின்ற இடத்துக்கு மக்களும் இளைஞர்களும் எப்படி நகர முடியும்? நானும் தான் ரசிக்கிறேன் படத்தை, எனக்கும் தான் பிடிக்கும். கமல் படம், ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம்லாம் பார்ப்போம். ஆனால் நான் அதுக்காக வந்து கத்திட்டு இருக்க மாட்டேன்ல, கேள்வி கேட்பேன். அப்போ அதுதான் உண்மையான அறிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஜாதியும் மதமும் நம்மளை அழிச்சா மாதிரி சினிமாவும் நம்மளை அழிச்சிடக்கூடாது. ஜாதியும் மதமும் நம்மளை அடிமைப்படுத்துச்சு, அந்த மாதிரி சினிமா நம்மளை ஒரு மன ரீதியாக அடிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான பயம். அந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஜாதியை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறோம்ல, மதத்தை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறோம்ல, ஏன்னா அது என்னை அடிமைப்படுத்துது இல்லை. அந்த மாதிரி சினிமா என்னை ஒரு வகையாக அறிவு ரீதியாக என்னை அடிமைப்படுத்துது. என்னை எதிர்த்து கேள்வி கேட்க வைக்க மாட்டேங்குது, எது சொன்னாலும் சரின்னு தலையாட்ட வைக்குது, கண்ணை மூடிக்கின்னு அவரை பார்த்தா போதுன்னு நினைக்க வைக்குது. என்ன அது ஒரு அடிமைத்தனம் தானே. அந்த அடிமைத்தனத்தையும் ஒழிக்கணும், 3ஆவதா இதை லிஸ்ட்ல சேர்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. வருங்காலத்துல சினிமாவை நம்ம பார்க்கணும், ஆக்கப்பூர்வமான சினிமாவை நம்ம ரசிக்கணும், சினிமாவில் நடிக்கிறவங்களை தெய்வங்களா நம்ம வணங்குறத மாத்திக்கணும். அது கண்டிப்பா இளைஞரோட அறிவை அழிச்சிடும் அப்படின்றத என்னோட கருத்து. இனி வரும் காலங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்றி.